அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு உயிர் வணக்கம். தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு இருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் எனது முதல் துறை சார்ந்த அறிவிப்புகளை வழங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு மக்களின் மனநிலையை அவர்களில் ஒருவனாக ஒரு சில நிமிடங்கள் தங்கள் அனுமதியுடன் இந்த சபையில் பேச விழைகிறேன். அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம். என் நாருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு உயிர் வணக்கம். என்னை பெற்ற தாய் போல் ஏந்தி வாக்கினை தாய் பாலென அளித்து இன்று இந்த சபைக்கு அனுப்பி வைத்து ஆசீர்வதித்திருக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். The common man has become the ruler of the land. He holds his destiny in his own hand என்று சொல்லுவார்கள். சாமானியன் இன்று இந்த நாட்டின் ஆட்சியாளராக ஆகியிருக்கிறார். தனது தலைவிதியை தனது கைகளில் வைத்திருக்கிறார் என்ற சொற்றொடருக்கு ஏற்ற என்ற வரிகளை ஆழ்ந்து உணர்ந்த சாமானியர்களை, மிக சாமானியர்களை, என்னை போன்ற மிக மிக சாமானியர்களை சட்டமன்ற பேரவைக்குள் அமர வைத்த சரித்திரம் போற்றும் சாதனை தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார். அழுத்தமாக சொல்கிறேன், நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார். ஏனென்றால் அறம் என்பது அதிகாரம் செலுத்துவதோ ஆதிக்கம் செலுத்துவதோ கிடையாது. அறம் என்பது நேர்மையோடு அன்போடு மக்களுக்கு சேவையாற்றுவது. அதனால்தான் அழுத்தமாக சொல்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார். அதனால்தான் இந்து சமய அறநிலையத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் கூட கடந்த காலங்களில் இருந்த ஆளுகைக்கு உட்பட்ட, அதிகாரத்துக்கு உட்பட்ட என்ற வார்த்தைகளை பல்வேறு இடங்களில் நாம் நீக்கி இருக்கிறோம். அன்போடு அறத்தோடு இந்து சமய அறநிலையத்துறை நடத்துவதற்கான வழிவகையை முன்னெடுத்திருக்கிறோம். திருக்கோயில்கள் நமது தமிழ்நாட்டின் நாகரிக கலை வளர்ச்சி நிலையங்களாக மட்டும் இல்லாமல் நீதி வழங்கும் இடமாகவும் கல்வி சாலைகளாகவும் பாதுகாப்பு அரணாகவும் விளங்கியதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே திருக்கோயில்கள் இயல், இசை, நாடகம், ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் முதலிய கலைகள் வளர்ப்பதற்கு பெரும் ஊன்றுகோலாக இருந்திருக்கிறது. அதே போல ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அருளாளர்கள் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பாடல்கள் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் கோயில்கள் வாயிலாக தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற ஒரு மண் இந்த தமிழ்நாட்டு மண். அதனால்தான் அறம் என்பது பசி ஆற்றுதல், தண்ணீர் வழங்குதல், பயணிகளுக்கு உதவுதல், ஏழைகளுக்கு ஆதரவு அளித்தல், தங்குமிடம் வழங்குதல், கால்நடைகளை பாதுகாத்தல் என்று பல்வேறு அறங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில்கள் வாயிலாக நம்முடைய ஆட்சியில் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கோயில்கள் என்பது வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. கோவில்கள் சமூக நலனையும் அறப்பணியையும் ஒரு முக்கிய அங்கமாக வகித்துக் கொண்டிருக்கிறது. கோயிலுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்தில் தந்தை பெரியார் அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று செய்தியை பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய இளமை காலகட்டங்களில். அப்படி கோயில்களுக்கு அவர் தலைவராக இருந்தபோது கோயிலின் செல்வங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாத்து வந்திருந்தார். திருப்பணிகள், திருவிழாக்கள் போன்றவற்றை செவ்வனே நடத்துவதற்கு உறுதுணையாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு தேவஸ்தான கமிட்டியில் தந்தை பெரியார் பொறுப்பேற்ற போது அந்த தேவஸ்தானம் கடனில் இருந்தது. பல ஆண்டுகள் தலைவராக அந்த பதவியை நிர்வகித்து வந்த தந்தை பெரியார் அந்த பதவியை விட்டு விலகும் பொழுது ரூபாய் 45,000 ரூபாயை அந்த தேவஸ்தானத்திற்கு சேமிப்பு கணக்கில் வைத்துவிட்டு நிர்வாகம் செய்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியிலும் இந்த கோயில் நிர்வாகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.
இந்த வரலாற்று செய்தியை படிக்கும்பொழுது நான் ஒரு விஷயத்துல உண்மையே நினைச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் இவ்வளவு நிர்வாகத்திறனோட இருக்கிறாரு, ஒருவேளை தேர்தல் அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. ஆனா அந்த சிந்தனைக்கு உடனடியா ஒரு பதிலும் கிடைச்சது. தந்தை பெரியாரை போலவே நம்முடைய தந்தை பெரியாரின் பேரனாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதே போல நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க இல்லையா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பத்தி எல்லாம். ஒரே ஒரு வரலாற்று செய்தி அதுக்கும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதே சட்டமன்றத்தில் 1962 நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த நிகழ்வுகள்ல 1962 இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி வச்சு உதவுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதியதாக இந்த அவையில் இருப்பதன் காரணமாகவும் பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்க காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நான் கண் விழித்து கருத்துக்களை திரட்டுகிற பொறுப்பு உணர்ச்சியில் ஈடுபட்ட காரணத்தினாலும் தேவைக்கு மேலே கருத்துக்களை எல்லாம் திரட்டியதின் காரணத்தினாலும் கண் கோளாறு ஏற்பட்டு இந்த இடத்தில் நான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன் என்று தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் எப்படி சட்டமன்றத்தில் இருந்தார்களோ இன்றைக்கு நமது அண்ணனின் தம்பிகள் அதே போலதான் சட்டமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.